ஹாய் எல்லாரும், குட் மார்னிங். மார்னிங் 8:44 ஆயிடுச்சு. 8:44 ஒரு 7:30 போல எழுந்துட்டு ரெஸ்ட் ரூம் வழக்கமா ட்ரெயின்ல எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நம்ம போயிட்டு பல்லு மட்டும் தேய்ச்சிட்டு வந்தோம். வந்துட்டு இப்போ ஒரு 8:30க்கு வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க. ஃபுட்டு வந்து என்ன அப்படின்னா, இதான் அந்த ஃபுட்டு, அதாவது பிரெட்டு ஆம்லெட்டு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வைக்கிறப்போ எப்படின்னா, இதை நான் காமிக்கிறேன். இது வைக்கிறப்ப எப்படின்னா, தனியா ஆம்லெட் தனியா வச்சிடறாங்க. ஃபுட்டை பார்த்துருப்பீங்க. இப்போ கரெக்டா எங்க இருக்கேன் அப்படின்னா, வாரங்கல்னு ஒரு பிளேஸ் தாண்டி வாரங்கல்ல ஒரு பிளேஸ் தாண்டி இருக்கேன். ஒரு 10:30 வந்து பல்ஹார்ஷா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து ரீச் ஆகுது. எனக்கு கரெக்டாக தெரியல, எனக்கு பிளேசஸ் எனக்கு தெரியாது. அதனால இதுதான் இப்போதைக்கு டெல்லி போயிட்டு நார்த் சைட் போயிட்டு இருக்கோம். டெல்லி பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நார்த் சைடு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. வேற வழி இல்லாம நான் இதை காட்டுறேன். உள்ள தெரிஞ்சதா தெரியலனா நான் வந்து மறுபடியும் ரியர் கேமரால இருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட். இப்போ நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நார்த் சைடு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபுல்லாக அந்த சைடு ஒரு கார்னர் வரைக்கும் தெரியுதா, அந்த சைடு ஃபுல்லாக இந்த பைப் லைன் ஃபுல்லாக பிச் தான், ஒன்லி ஸ்கிப்பிங் பிச் தான். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பைப்லையும் அந்த பைப்பு எல்லாத்தையும் சுற்றி இருக்காங்க. அந்த பைப்பில் இந்த சைடு தெரில, அந்த பைப்பில் வந்து இப்போ இந்த சைடில் எப்படி இருக்க மாதிரி அந்த பைப்பில் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும். அங்கே பார்த்தா அந்த பக்கம் போய் பார்த்தா அப்படி தெரியும். அப்புறம் இங்க ஒரு காட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது பாக்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்துல வர இடம் மாதிரி இருக்கு. பட் ஆனா ஒரு சின்ன பிரிட்ஜ், பட் பார்க்க நல்லா இருக்கு. அதனால காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைனலா வந்து டெல்லிக்கு வந்துட்டோம். டெல்லி ஸ்டேஷன்ல இப்ப இருக்கோம். இப்போ வந்து ஹோட்டல்ல வந்து எத்தனை மணிக்கு செக்இன் தெரியல, ஒரு 7:30 பக்கமா செக்இன் நினைக்கிறேன். செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஹோட்டலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன். भैया A few moments later. செக்இன் பண்றதுக்கு வந்துட்டோம். இப்பதான் வந்து பஸ்ல வந்தோம். வந்துட்டு இங்க வந்து பேர்ல் அப்படின்ற ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல செக்இன் பண்ணலாம்னு வந்தோம். வந்தது செக்இன் வந்து ஆக்சுவலி டைம் வந்து எத்தனை மணிக்கு நான் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 11 o'clock பக்கமா கொடுத்துருந்தோம். எல்லாரும் லாக் பண்றது வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆச்சரியமா இல்ல, விருப்பமா பாக்குறானுங்க. அது பார்த்தா 11 o'clock இல்லையா, நாங்க வந்து வந்தது வந்து சீக்கிரமாக வந்துட்டோம். டைம் பார்த்தோம், டைம் வந்து மணி ஒரு 9:07 வந்து ஒரு 1.5 hours கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாங்க. 1.5 hours மேல. அதனால வந்து லேட் ஆகும் இல்லையா, அதனால வந்து ரூம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அகாமடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாய்ஸுக்கு எல்லாம் வந்து அகாமடேட் பண்ணலாம். இந்த பக்கம் காமிச்சல அந்த சைட்ல வந்து இன்னொரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் வந்து பாய்ஸ்ல அகாமடேட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவன் வந்து பாத்தீங்கன்னா போதி தர்மம் காட்சி கொடுத்தாங்க. இப்பதான் போயிட்டு 10 பேர் கிட்ட ஒரு ரூம்ல அகாமடேட் பண்ணிட்டு, ஏன் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன் 11 மணி செக்இன் டைம். ஆனால் நாங்கள் வந்தது வந்து ஒரு 9 o'clock மேலே. அதனால வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு சின்ன ரூம்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கவுங்க குளிச்சுட்டு, சில பேர் வந்து குளிக்காமல் சாப்பிட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு இருக்காங்க.
இப்படி இருக்கும்போது உள்ள உட்காந்து vlog பண்ண முடியல. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா அது மீன்ஸ் நான் மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன். நான் உள்ள வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன். உள்ள வந்து நீங்க பாப்பீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, இங்க சாப்பாடு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அன்லிமிட்டட் சாப்பாடு அப்படின்னாங்க. நான் நினைச்சேன் இங்க வந்தோடனே வெறும் சப்பாத்தி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்லி இருந்துச்சு. இட்லி, வடை, பொங்கல், பொங்கல்ல கிச்சடி நினைக்கிறேன். கிச்சடி, அப்புறம் வந்து சாண்ட்விட்ச் மீன்ஸ் ஜாம் வச்ச சின்ன ஒரு சாண்ட்விட்ச், பிரெட் ஜாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபில வந்து பால் கம்மி. பட் ஆனால் ஓகே தான். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்க முடியாது ஃபுல்லாக அவ்வளோ குவாலிட்டியாக தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஆவரேஜ் குவாலிட்டி ஓகே குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ட்ரெயினில் வந்து வந்துகிட்டே இருந்தது. எப்படா ட்ரெயின்லேருந்து இறங்குவோம் அந்த மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு 1 டேனா ஓகே, 2 டேஸ்னா ட்ரெயினில் அப்படியே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அந்த கோர்ஸ் போட்டு எப்படி நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோன்றது தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து வீடியோ பிளான் போட்டோம். இப்போ நான் வரலன்னா அவனால எடுக்க முடியாது. அதுக்காகவாவது நான் போய் ஆகணும். பிளான் போட்டோம். அந்த வீடியோ வந்து வரும். ஆனால் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுவோம் மீன்ஸ் எப்போ, இன்னைக்கு இல்லை நாளைக்கு, மேபி ஒரு 2 நாள் கழிச்சு கூட போடலாம். ரொம்ப நேரம் அப்படியே பிடிச்சிட்டு இருக்க முடியலங்க. கை வலிக்குது. ரொம்ப பெயினாக இருக்குது கை. சரி, நான் இப்போ உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷூ எல்லாம் போட்டு டோமர் மாதிரி நான் இப்போ ரெடியாக வரேன். பை கைஸ். இப்போ வந்து ஹோட்டல்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணல. இப்போ ஹோட்டல்லேருந்து கிளம்பி வந்து குதுப் மினாருக்கு வந்து வந்திருக்கோம். வந்து வந்தோடனே போய் பார்த்து நெக்ஸ்ட் லொகேஷன் போகலாம் தான் இருந்தேன். நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இங்கே பார்த்த உடனே எல்லாமே மாறி போச்சு. இப்போ வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது உள்ளதான் போயிட்டு அந்த வீடியோ ஒன்று சொன்னேன் இல்லையா, அது வந்து இதுக்குள்ளதான் ரொம்ப இதா இருக்கு. அது எப்படின்னா பசங்களுக்கு புரியும். கூட சார் என்ன பத்தி கேட்காதீங்களா பிரவீனா, கேட்காத ஓகேவா? பக்கத்து கலர் கைஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. வண்ணங்களா இருக்கு, ஒரே வண்ணங்களா இருக்கு. என்ன ஐட்டங்களோ. குத்து மீனார் போனோம். போயிட்டு வீடியோ நிறைய ஏன்னா நாங்க ஒரு சூட் எல்லாம் போட்டுட்டு ஒரு வீடியோ அதுக்கே டைம் போயிடுச்சு. நிறைய போட்டோஸ் கவிந்திராவோட போட்டோஸ் எடுக்க முடியல. நானே கவிந்திராலாம் எடுத்தோம். அது வந்து சரியான கிளிக்கெல்லாம் இல்லை. இப்போது வந்து மேன்ல டிராவல் லோட்டஸ் டெம்பிள் பார்க்க. லோட்டஸ் டெம்பிள் வந்து இந்த பக்கம் இருக்கு. ஆக்சுவலி கியூ ரொம்ப பெரிய கியூவா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு. ஆக்சுவலி ஃபுல்லா கியூ தான் நிக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 300 பீப்புள் மேலேயாவது இருப்பாங்க மினிமம். எனக்கு வந்து ஜட்ஜ் பண்ண தெரியல. நிறைய பேர் இருக்காங்க, ஜட்ஜ் பண்ண முடியல. நிறைய குட்டி பசங்க எல்லாருமே வெயிட் பண்றாங்க. எவ்ரிபடி ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாம. அப்புறம் ஃபாரினர்ஸ் வாங்க. ஒரு 10ல 2 பேர் ஃபாரினர்ஸ் வராங்க. லோட்டஸ் டெம்பிள் அவ்வளவு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றேன். லோட்டஸ் டெம்பிள்னா அவ்வளவு பிரபலமானதா அப்படின்றது மேபி பிரபலமானதா இப்போ இல்லைன்னா இவ்வளவு கூட்டம் வராது. அதுக்கப்புறம் முக்கியமான திங்ஸ் என்ன அப்படின்னா, அங்கங்க நிறைய இந்த வடக்கு டிஷ்ஷஸ் லைக் அங்க அந்த பானிபூரி இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. நான் முத வேலையை இப்போ வந்து போயிட்டு ஆக்சுவலி பண்ண முடியலங்க. வ்ளாக்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. இங்க வந்து டைமிங் வந்து 1 மணிக்கு ஒரு 2 hours அந்த மாதிரி தான் டைம் தராங்க. அதுக்குள்ள போய் நாங்க எடுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சில வ்ளாக் வீடியோ அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியல. நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து போட்டுருக்கேன். ரீல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அடுத்த ரீல்ஸ் வந்து அடுத்த நாள் போஸ்ட் பண்ணுவேன். Day 1 Day 2 அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் Day 2 எடிட் பண்ண ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் எடிட் பண்ணுவோம். ஸோ அது வந்து டைம் இல்ல. கண்டினியூ பண்ணணும், எப்படியாவது கண்டினியூ பண்றோம். ஆனா வந்து கஷ்டம் தான். கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போயிட்டு வேலையா சொன்னது மைக் ஒன்று வாங்கணும். மைக் ஒன்று வாங்கி மாட்டிட்டு பின்னாடி கத்துறானே அது மட்டும் தான் கேட்கணும். பண்ண முடியாதா? இப்ப நம்ம லோட்டஸ் டெம்பிள் உள்ள போக முடியுமானே தெரியல. லெட்ஸ் ட்ரை. போக முடிஞ்சா போலாம், பார்க்கலாம். பஸ்ல vlog பண்ணி ஸ்பாட்ல தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நிறைய குட்டி குட்டியா நிறைய போட்டா இருக்கு. இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்
இதெல்லாம் நிறைய குடுத்தாலாம் ஈஸியா ரேட்டு கிடைக்கும். எவ்வளவு என்னன்னு தெரியல. அவன் பேர் ராஜா இல்ல, ராஸ்கல். முக்கியமா இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துல மட்டும் சாப்பிடவே பொம்பளை சோக்கு இருக்கும். இந்த மாதிரி இடத்துல அஜித் பைக் ரேஸ் போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமா உலக யாரு காப்பாற்ற போறா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா. பட் அந்த இடத்தை நிரப்புறதுக்காக நான் வந்திருக்கேன். சாப்பிடாதீங்க, என்ன நடக்கும், பின்விளைவுகள் என்ன வரும்னு சொல்லிட்டு தெரியாது. நிறைய சாப்பிடக்கூடாது. இப்ப நான் சொன்னேன் எவ்வளவு கூட்டமா காட்டுறேன். நான் எல்லாமே ஃப்ரண்ட் கேமரால எடுத்துட்டு இருக்கேன், அதனால தெரியல எனக்கு. என் போன்ல டக்குன்னு பின்னாடி இப்படி டச் பண்ணா பின்னாடி திரும்ப அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அது வேற ஒரு பயமா இருக்குங்க, புடிங்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு. தான் வந்து எல்லாரும் கூடயும் வந்து ஒரு பையன் சுத்தம்ல, எப்ப பார்த்தாலும் மூஞ்சில கை வச்சுன்னு ஆஸ்தட்டிக்னு அந்த ஆஸ்தட்டிக் பாய் இவன் தான். ஆஸ்தட்டிக் சுத்தி தான் ஒரு நாள் கிரிக்கெட் விளாட்றப்ப வாய வச்சுக்கணும். இந்த இடத்துல கோடு வந்துச்சு அடிக்காரே. இப்போதைக்கு நம்ம சாப்பிட போயிட்டு இருக்கோம். சாப்பாடு எந்த இடத்துல எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ரோடு நான் ரோட காமிக்கிறேன். பாத்தீங்களா ரோடு? இதுதான் வந்து ரோடு. அங்கங்க சும்மா நம்ம ஊர் கடை மாதிரி எண்ணெய் ஷாப்ஸும் அங்கங்க இருக்கு. கூட்ட நெரிசல் வேற அதிகமா இருக்கு. நேத்தான் வந்து நியூஸ்ல போட்டு எங்க அண்ணன் கால் பண்ணி சொன்னான், கூட்ட நெரிசல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கேக்குதானே எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க எங்கிட்டாவது போயிட்டு நான் முதல்ல ஒரு மைக்கம் வாங்கிட்டே கண்டினியூ பண்றேன். இதுதான் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்க போற இடம். ஒரு இந்த இடம்லாம் பார்க்க நல்லா இருக்கு. அப்படியே போயிட்டு இந்த இடத்துல எங்கே சாப்பாடு கிடைக்கும்னு தெரில, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு ரொம்பலாம் ஆசைலாம் இல்லை இந்த டூர் வந்து இப்படி அப்படி போகணும்னு சொல்லிட்டு. டூர் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான் என்னோடய ஆசையாகவே இருந்துச்சு, பெரிய ஆசையாக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது என் கண்ணு முன்னாடியே தெரியுது. அப்பப்போ ஜாலியாக இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா டயர்டாக இருக்குங்க, டக்குன்னு டயர்டாகிடுது. டயர்டாக நம்மளால் தடுக்க முடியாது. நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்போ ஏதாவது சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எந்தெந்த ஸ்பாட்டில் எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஒரு வாட்டி தான் ஒரு ஸ்பாட்டுக்கும் போக போகிறோம், அதனால கஷ்டம் தான். இந்த ஸ்பாட் சூப்பராக இருக்கு. வச்சு தனியாக வந்துருக்கேன் பார்த்தியா. லோட்டஸ் டெம்பிள்குள்ள வந்துட்டோம். இந்த பக்கம் நான் லோட்டஸ் டெம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். லோட்டஸ் டெம்பிள் பண்ணிட்டு போறாங்கடா கோல்டு. ஆனா செல்ஃபி எடுத்துட்டு இருக்கடா, வேஸ்டட் ஆயிட்டாங்கடா. சரி விட பாத்துக்கலாம். நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எதிரில பக்கத்துல ஒரு ஆன்டி போனாங்க போல. அவங்க வந்து நான் வந்து அவங்க வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அதுக்கு முன்னாடி என்ன வச்சு ஓட்டுறாங்க. இருங்க நான் பேக் கேம்ப்ல வந்து காமிக்கிறேன். இதான் வந்து எக்ஸிட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். கேலிவனும் நானும் தான். நீங்க ஃபுல்லா சூட் போட்டதுன்னா 2 பேரும் ஒன்னா சுத்த வேண்டிய கட்டத்துக்கு தெரியல போட்டு சும்மா கூட எங்கேயும் வெளியே போக முடியல. போட்டு இன்னும் எவ்வளவு தூரம் எங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் தான் விடுவாங்க. போனதும் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கே தெரியும். மைக் வாங்க போறேன். மைக் வாங்கிட்டாதான் நான் பேசுறதெல்லாம் கொஞ்சமாவது கிளீனா கேட்கும். போயிட்டு மூஞ்ச கழுவுனாங்க. டெல்லியில ஒரே மண்ணு, சரியான டஸ்ட், ஃபுல்லா மூஞ்சி ஃபுல்லா சரியான டஸ்ட். நாங்க 2 பேரும் ரொம்ப வெள்ளையா இருப்போம். அதை உண்மை அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் அப்படிதான் கண்ணு வைக்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கு போல. அவங்க போட்டோம் வராங்கடா. அங்க பாத்தீங்களா 2 ஃபாரினர்ஸ் போயிட்டாரு.
பாரத் ஃபிலிம்குள்ள வாடா. vlogger தனியா எடு. தனியா எடுக்கும், தனியா போரிங்கா இருக்கும். நீ வா. இவனுக்கும் எனக்கு ஒரு சின்ன ரசம் வச்சிருக்கு. என்ன அப்படின்னா இவனுக்கும் அந்த மாதிரி சாப்பிட முதல்ல ஒரு ஒழுங்கான கேமரா வாங்கணும், இல்ல ஒழுங்கான போன் வாங்கணும். சாரிக்கா. Hi friends, நான் உங்கள் தேவா. இன்னைக்கு என்னோட கோல்டு சவுரி கப்பல் வந்திருக்கா. பாருங்க இப்ப பாருங்க அங்க ஒரு சின்ன எலுமிச்சை பழம் ஒன்று பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சவுரிங்க வேஷம் போட்டிருக்காரு. இங்க ஒரு டேவிட் பில்லா போயிட்டு இருக்காரு. ஹாய் சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவரு தான் தளபதி. அடுத்து தளபதி வெற்றி மாறன். சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க. நாங்க எல்லாருமே வந்து வெற்றிமாறன் ஃபேன்ஸ் தான். எங்க ரூமுக்கு வந்தாலே வெற்றிமாறன் படம் மாதிரி தான் இருக்கும். நாங்க வெற்றிமாறன் ஃபேன்ஸ். மக்கள் வந்து ஒரு 1000 பேர் பாத்துட்டு எல்லாரும் வந்து ஒரு 100 பேரை பாருங்கடா. எல்லாரும் நம்ம பார்த்தா நாளைக்கு சப்போர்ட் வந்து எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மேலும் மேலும் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுட்டே இருப்போம். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வேலை பின்னாடி பேசுவாரு. நல்ல ஒரு பேச்சாளர். ஸ்டோரேஜ் இல்லடா. பேசுறதுனால என்ன ஒரு வீடியோ போட வேண்டியதான். ஆனா போட மாட்டான். இல்ல நான் கண்டிப்பா போடுவேன். கண்டிப்பா போடுவேன். கோல்டு இதுல போட்டா ட்ரெண்ட் ஆகும். நம்ம இவ்வளவு நேரமா அந்த பிளேஸ் வந்து அதோட பேர் என்னன்னா ஓக்லா. ஓக்லால நம்ம வந்து லோட்டஸ் டெம்பிள் வந்து பார்த்தோம். ஏன்னா ஓக்லால தான் லோட்டஸ் டெம்பிள். இப்ப நெக்ஸ்ட் வந்து சரோஜினி நகர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து வந்திருக்கோம். இங்க வந்து பசங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கொஞ்சம் குரூஷியலான இங்க வந்து vlog எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நான் இல்லாம வந்து பேக் கேமரா மட்டும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன். நான் வந்து ரூம் போயிட்டு கண்டினியூ பண்றேன். இல்ல வேற ஏதாவது ஸ்பாட் பண்ணா அதுல டேஸ்டிங் நான் சொல்றேன். எல்லாருமே வந்திருக்காங்க. வண்ணங்களா இருக்கு, நிறைய வண்ணங்களா இருக்கு. என்ன ஐட்டங்களோ சார். ஹலோ சார். சார்